ஃபேக் நியூஸ்ல 4 வகைகள் இருக்கு. அது என்னன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்கள், டிஸ்இன்ஃபர்மேஷன், திட்டமிட்ட தவறான செய்திகள். அடுத்ததா மால் இன்ஃபர்மேஷன், அதாவது தீங்குகளை விளைவிக்கக்கூடிய தகவல்களை பரப்புறது. அடுத்ததா ப்ரொபகேண்டா, அதாவது ஒரு பிரச்சாரத்திற்காக அந்த தகவலை பரப்பக்கூடியது. இதுல மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாம தவறுதலா ஏதோ ஒரு செய்தியை பரப்பிடுறது. எடுத்துக்காட்டுக்கு என்னன்னா இப்ப இத்தனை பேர் ஒரு 9 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா சரியா கணக்கு தெரியாம ஒரு 10 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனான விஷயத்தை கொடுக்கறது தான் நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றோம். அடுத்ததா டிஸ்இன்ஃபர்மேஷன். இதுல வேணும்னே தவறான செய்திகளை பரப்புறது, தவறான தகவல்களை பரப்புறது தான் டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றோம். எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அல்லது உயிரிழப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டோஸை இப்ப நடந்த மாதிரி செய்திகளா வெளியிடுறத டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அடுத்ததா மால் இன்ஃபர்மேஷன், ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தியோ தகவலையோ பரப்புறது. எடுத்துக்காட்டா ஒரு குறிப்பிட்ட குழுக்களுக்கு எதிரான செய்திகளை பரப்புறது கூட நம்ம மால் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அரசியல் காரணங்களுக்காக சில தகவல்களை பகிர்றது மூலமா அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொள்றது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் மட்டும் கிடையாது, மற்ற சில விஷயங்களும் இதுக்குள்ள உள்ளடங்கும். அதாவது அரசு செய்திகளே எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்களை ஒரு மனிதத்தன்மையற்றவர்களா சித்தரிக்கக்கூடியதை நம்ம இந்த ப்ரொபகேண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம்.